சொல்லக்கூடாது. சாம்பியன்ஸ் கோப்பையை பட்டாசு வெடிச்ச மாதிரி தொடங்கியிருக்காங்க நியூசிலாந்து டீம். சாட்னர் தலைமையிலான நியூசிலாந்து டீம் பாகிஸ்தான் டீமை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்னு சும்மா சொல்லுங்க, வலதுகை பேட்டரான வில் யங்கும் இடதுகை பேட்டரான டாம் லாதமும் ஆளுக்கு ஒரு சதம் அடிச்சிருக்காங்க. பந்து வீச்சில் இடதுகை சோழர் சாட்னரும் வலதுகை வேகப்பந்து வீச்சாளர் வில் வூர்க்கும் ஆளுக்கு 3 விக்கெட் வீழ்த்தியிருக்காங்க. கராச்சியில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் ஃபீல்டிங் செய்ய தீர்மானித்தது. எதிர்பார்க்கப்பட்ட டேவன் கான்வாய் அனுபவ வீரர் கேன் வில்லியம்சன் ஏமாற்ற தொடக்க வீரரான வில் யங்கும் மத்திய வரிசை வீரர் டாம் லேத்தமும் பாகிஸ்தானின் பந்துவீச்சை நாலாபுரமும் சிதறவிட்டனர். யங் 113 பந்துகளில் 107 ரன்களும், டாம் லேத்தம் 104 பந்துகளில் ஆட்டமிழக்காது 118 ரன்களும் குவித்தனர். கிளென் பிலிப்ஸ் தன் பங்கிற்கு 39 பந்துகளில் 61 ரன்களும் விளாச நியூசிலாந்து அணி 320 ரன்கள் எடுத்தது. 321 ரன் இலக்கோட பாகிஸ்தான் நேற்று சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. தொடக்க வீரரா சவுத் ஷக்கீனை அனுப்புனாங்க. கேப்டன் ரிஸ்வான் ஒன் டவுன் வீரரா களமிறங்கினார். ஆனா எதுவும் பலனளிக்கல. பெரிய இலக்கை நோக்கி விளையாடிய பாகிஸ்தான் அணி 260 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக பாபர் ஆசம் 64 ரன்களும், குல்தில் ஷா 49 பந்துகளில் 69 ரன்களும் எடுத்தனர். வில்வோ ரூர்க், மிச்சல் சாண்ட்னர் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஒரே நாளில் 2 செஞ்சுரி, ஆல்ரவுண்ட் அசத்தல்னு சாம்பியன்ஸ் கோப்பையை பிரைட்டாக தொடங்கியிருக்கு நியூசிலாந்து. சொந்த மண்ணில் தோல்வியோட தொடங்கி இருக்கிற பாகிஸ்தானுக்கு இப்போ பிபி எகிரி இருக்கும். ஏன்னா அடுத்து அவங்க எதிர்கொள்ள போகிறது இந்திய அணியாச்சே.